அன்பு நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அன்பர் கேட்ட கேள்வி என்னன்னா, சாகா தலை, வேகா கால், போகா புனல் அப்படின்ற விஷயத்த அவங்க கேட்டிருக்காங்க. மிக்க மகிழ்ச்சி, நல்ல கேள்விதான். இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்கிறாங்க. சாகா தலை அப்படின்றதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலைனா தலைமையான விஷயம், சாகாதனா இறக்காத ஒன்று. இந்த உடம்பில் எது இறக்காமல் இருக்கின்றது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த உயிர் தான் இறக்காமல் இருக்கின்றது. ஸோ சாகா தலை என்பது பார்த்திங்கன்னா உங்களுடைய உயிரை தான் குறிக்கின்றது. உயிர் எப்படி இருப்பது, அந்த ஆன்மா என்று சொல்லக்கூடிய ஒன்று உங்களுக்குள் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளும் அனுபவத்தை தான் சாகா தலை என்று சொல்கிறாங்க. அடுத்தது வேகாத கால். வெந்து போன கால் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, பயங்கர சூடாக வரும் காற்று. கால்னா காற்று. அப்போ வேகாத கால் அப்படின்னா குளிர்ச்சியான காற்று. இப்போ வாசியோகத்தில் கதி செய்கிறவங்களுக்கு இது நல்லா தெரியும். அதாவது கீழிருந்து காற்றை நீங்கள் மேலே ஏற்றுறீங்க, மேலேருந்து காற்று கீழே வருது. கீழே வரக்கூடிய அந்த காற்றானது அந்த தொண்டையில் ஜில்லுன்னு இறங்கும், குளிர்ச்சியாக இறங்கும். அந்த குளிர்ச்சியான காற்றை உடம்புல இறங்க 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 என்னென்னா உடம்பும் குளிர்ச்சி ஆகிடும், உடம்பும் ஜில்லுன்னு ஆகிடும், உடம்பு ஐஸ் கட்டி மாதிரி ஆகிடும். இதுக்கு மாற்றாக உடம்புல உஷ்ணம் ஏறுது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாக்கா அதை தப்பாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு உடம்புல மனம் இயங்கிட்டுருக்குன்னு அர்த்தம். மனம் இயங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் வாசி பண்ணும்போது உங்கள் உடம்புல உஷ்ண நிலை அதிகமாகிடும். ஸோ மனமற்ற நிலையில் நீங்கள் வாசி பழகும் போது தான் அந்த மிகுந்த குளிர்ச்சியான அந்த காற்றானது கீழே இறங்கும். சரிங்களா? அடுத்தது போகாத புனல். போகாத புனல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புனல்னா தண்ணி. ஸோ இப்போ ஒரு தண்ணி மேட்டில் இருந்ததுன்னா அது பள்ளத்தை நோக்கி ஓடும். அதுதான் அந்த நீரினுடைய இயல்பு. எந்த உயரத்தில் இருந்து தாழ்ந்த பகுதிக்கு அது ஓடுன்றது நீரினுடைய இயற்கை பண்பு. அப்போ போகாத புனல் அப்படின்னா என்னன்னா, அந்த மேலே ஏற்கிற அந்த தண்ணியானது கீழ் நோக்கி செல்லவில்லை அப்படின்றது அர்த்தம். கீழ் நோக்கி பாயவில்லைன்னு அர்த்தம். அதுக்கு இன்னொரு பேர் ஆகாய கங்கைன்னு பேர். அது முழுக்க முழுக்க தியான அனுபவம். உங்களுக்குள்ள நீங்கள் தியானத்தில் போகும்போது உங்களுக்கு இந்த ஆகாய கங்கை என்ற ஒன்று இருக்கும். அது எப்படி நம்ம கோயில்களில் குளங்கள் அமைத்திருக்கிறாங்களோ அந்த மாதிரி குளத்தில் போய் குடிச்சிட்டு தான் நீங்கள் சாமி தரிசனம் பண்ணுவீங்க. அதே மாதிரி உள்ளேயும் அந்த நிகழ்வு நடக்கும். இதை விரிவாக சொன்னாலும் அதை யாராலையும் அது டக்குன்னு புரிஞ்சிக்க முடியாது. இது எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்கிற விஷயன்றதை தெரிஞ்சுங்க. ஸோ ஆகாய கங்கைன்றது சிவனுக்கு மேலேருந்து கங்கை கீழே ஊற்றுற மாதிரி படம்லாம் காட்டுவாங்க. அந்த ஆகாய கங்கைன்றது உங்களுடைய தியான அனுபவத்தில் வரக்கூடிய விஷயம். அந்த இடத்துல நீங்கள் குளிச்சுட்டு தான் நீங்கள் இறைவனை தரிசிக்க போவீங்க அப்படின்றது அங்கே நடக்கிற ஒரு அற்புதமான நிகழ்வு. அது உங்களுடைய தியான அனுபவத்தில் அது கிடைக்கும். இதை ஒரு நம்ம சிறு பதிவாகவே போடுறோம். இதை விளக்கம் வேறு சில பதிவுகளில் போடுவோம். ஏற்கனவே இந்த பதிவில் நிறைய தடவை போட்டாச்சு. இருந்தாலும் இப்போதைக்கு அந்த விளக்கத்துக்காக நம்ம இந்த பதிவை போடுறோம். நன்றி.